ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னால், நம்ம ஆனியன் பரோட்டாலாம் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, கொஞ்சம் மட்டும் நம்ம கரம் மசாலா போடணுங்க. ஜீரக பொடி கரம் மசாலா போட்டு பண்ணேன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து அம்மா மகள் சேனலில் வரும் பாருங்கள். இப்போ ஆனியன் பரோட்டா பண்ணதுக்கு மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. சாப்பிட்டாட்டு இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டெப்பிங்க்கு வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸ்டெப்பிங்க்கு மசாலா வந்து 2 வெங்காயங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்புங்க, நம்ம உடனே செய்து உடனே பண்ணணுங்க. பண்ணால் தான் நம்ம உப்பு போடணும். அதில்னா லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும். வெங்காயத்தில் வந்து தண்ணி விட்டு வந்துடும். அதனால் லாஸ்ட்டில் உப்பு போட்டுக்கோங்க, லேட்டாகி பண்ணதாக இருந்தால். இப்போ மசாலா சேர்த்தாச்சு. ஒரு வெங்காயம், கருவேப்பிலை தலையை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லித்தழைங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. இப்போ நம்ம ஸ்டெப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாவை தேய்ச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் தின்னமாக தேய்ச்சிட்டு நம்ம ஆனியனை வந்து மேலே ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிடணுங்க நம்ம. இப்போ அப்படியே ரோல் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கட் பண்ணணுங்க. பரோட்டா வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிங் பண்ணிக்கோங்க. கட்டிங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு ரோல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிடணும். அப்படியே திருப்பி திருப்பி போடுங்க, நல்லா வெந்துடும் உங்களுக்கு. அடுத்தது ஒரு பரோட்டா போட்டாச்சு. எம்மி பரோட்டா ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.